பெற்ற மகளையே பாலியல் பலாத்காரம் செய்த தந்தை. நீதிபதி கொடுத்த அதிரடி தீர்ப்பு. 11 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை. என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய தந்தை, அண்ணன், தம்பி, கணவர்னு நெருங்கிய உறவுகளை தான் தனக்கு பாதுகாப்பான ஆண்களாவே உணர்வாங்க. இதில் குறிப்பாக தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கும் உறவு மிகவும் ஆழமான, அன்பான, நம்பிக்கை நிறைந்த ஒரு அழகான உறவுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் இந்த உறவையே இழிவுபடுத்தும் வகையில் தான் பெற்ற மகள் என்று கூட பார்க்காமல் தனது காம இச்சைக்கு இரையாக்கியிருக்காரு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை சேர்ந்தவர் ஜான்சன். 45 வயதான இவர் ஆவடியில் உள்ள HVF என்ற கனரக வாகன தொழிற்சாலையில் பணியாற்றி வரார். இவரது மனைவியின் பெயர் ரபேகா. இந்த தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. இதில் 11 வயதான மூத்த மகள் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி தந்தையான ஜான்சன் தன்னிடம் பாலியல் பலாத்காரம் செய்வதாக தாய் ரபேகாவிடம் கூறியிருக்காங்க. இது குறித்து கணவர் ஜான்சனிடம் மனைவி ரபேகா கேட்டபோது அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தொடர்ந்து மகளை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. இதையடுத்து 2021 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தாய் ரபேகா ஆவடியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கணவர் மீது புகார் அளிச்சிருக்காரு. புகாரின் பெயரில் ஆவடி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி இருக்காங்க. பெற்ற மகளிடம் பாலியல் பலாத்காரம் செய்தது உறுதியானதை அடுத்து தந்தை ஜான்சனை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இது குறித்து திருவள்ளூர் மாவட்ட அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த வழக்கில் அரசு தரப்புல வழக்கறிஞர் டி. விஜயலட்சுமி ஆஜராகி வாதாடி இருக்காங்க. வழக்கு விசாரணை நடைபெற்று நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பில் மகளை பாலியல் தாக்குதல் நடத்திய குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும், 12 வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும், இரத்த உறவு முறை கொண்ட தந்தை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக 7 வருடம் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் என மொத்தம் 21 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 30,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் சிறுமியின் தாய் ரபேகாவிற்கு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 3 லட்சம் வழங்க அரசுக்கும் நீதிபதி உமா மகேஸ்வரி பரிந்துரை செய்தார். தீர்ப்புக்கு பின் ஜான்சன் புழல் மத்திய சிறைக்கு கொண்டு சென்று அடைக்கப்பட்டாங்க. ஒரு தந்தை தனது மகளிடம் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம், காவல் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள், குற்றவாளியான தந்தைக்கு கடும் தண்டனை விதித்த நீதிபதினு, இது அனைத்தும் ஒரு குடும்பத்திற்குள் நடக்கும் பாலியல் குற்றங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நீதியை வலியுறுத்தும் நிகழ்வா அமைஞ்சிருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.